அதாவது சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடப்பதை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது கெட்டு போச்சு. தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, ஒரு அமைதியான வாழ்வை பாதுகாப்பதற்கான இந்த சம்பவத்தில் கூட தாக்குதல் நடத்துனாங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தியில் 13 பேரை கைது பண்ணிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் போலீஸ் பாதுகாப்பு கேட்டோம், உடனடியாக போலீஸ் பாதுகாப்பையும் கொடுத்தாங்க. பிரச்சனை என்னென்னா, பணியில் இருக்கிற காவல்துறையினர் அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த தவறுறாங்க. இப்போது நீங்கள் என்ன பார்க்கணும்னா, காவல்துறையில் இருக்கிற கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்களே ஒரு சாதிய உணர்வோடு செயல்படுகிற ஆபத்தான நிலைமை இருப்பது என்பது தான் இது எடுத்துக்காட்டுது. ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நான் அப்படி சொல்லலை. இப்போது எங்கள் அலுவலகத்தில் தான் அந்த தம்பதிகள் தங்கி இருக்கிறாங்கங்கிறத நாங்கள் காவல்துறைக்கு சொல்கிறோம். ஆனால் அந்த பெற்றோருக்கு எப்படி போய் தெரியுது? அவங்க சொல்லாமல் தெரிஞ்சிருக்க வழி இல்லை. எனவே காவல்துறையில் இருக்கிறவர்களே ஒரு சாதிய பின்புலத்தோடு, சாதிய உணர்வோடு செயல்பட்டாங்கன்னா எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும்? அரசாங்கம் ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டியது அதுதான், மேலதிகாரிகள் கவனிக்க வேண்டியது அதுதான். எப்படி இந்த செய்தி அவங்களுக்கு போச்சு? நாங்கள் பேர் உட்பட காவல்துறையில் சொல்லியிருக்கோம். எப்படி அங்கே பாலிஸ் இருக்கிற போதே அவங்க தாக்குற போது ஏன் அவங்க போய் தடுக்கலை? ஸோ இது சமூகத்தில் எல்லாருக்கும் சாதிய உணர்வுங்கிறது ஊட்டி வளர்க்கப்படுது. பெரிய பட்டதாரிகள், பெரிய படிப்பாளிகள் எல்லாருக்கும் சாதி உணர்வு ஊட்டி வளர்க்கப்படுகிற மாதிரியே காவல்துறையில் இருக்கிறவங்களும் அதுக்கு பலியாகி போயிருக்கிறாங்கிறது அந்த சம்பவத்தை காட்டுது. எனவே தான் நாங்கள் இந்த மாதிரி சம்பவம், இந்த சாதிய உணர்வை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும், சாதிய அணி சேர்க்கை என்பதை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். எல்லாரும் நம்மெல்லாம் பிறப்பால் தமிழர்கள், பிறப்பால் மனிதர்கள், நமக்குள்ள என்ன சாதிய பாகுபாடு? அதுதான் அங்கே கவலைக்குரிய விஷயமா இருக்கு. எனவே இது ஒட்டுமொத்தமாக காவல்துறை தோல்வி அடைஞ்சால் நாங்கள் சொன்ன உடனே போலீஸ் கவலை எடுத்துக்காமல் இருக்கணும், போலீஸ் பாதுகாப்பு போடாமல் இருக்கணும், தாக்குதல் நடந்த பிறகு அலட்சியமாக இருக்கணும். அதிலெல்லாம் மேலதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் கீழே இருக்கிற ஒரு பகுதி காவல்துறையினர் மத்தியில் இந்த சாதிய உணர்வு இருப்பது தான் கவலை எடுக்கிறது. எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆட்சி அமைச்ச அடுத்த நாளே ஷிண்டே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, நாங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறோங்கிறாரு. இப்போ மராட்டியத்தில் ஏற்கனவே போனவங்கெல்லாம் இந்த அணிக்கு நாங்கள் திரும்பி வரோங்கிறாங்க. அந்த ஆட்சியே நீடிக்காதுன்னு தெரியாது. என்ன இப்போ அவங்க இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு கூட்டணியை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துகிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் அவங்க நடத்துகிற பக்குவம் அவங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. மோடி குஜராத்லேயும் சரி, டெல்லியிலையும் சரி, பாஜகவையே ஒருங்கிணைச்சு ஆட்சி நடத்துகிற அனுபவம் இல்லாதவர், ஒரு கூட்டு தலைமையாக செயல்படுகிற பண்பாடே இல்லாதவர், எதேச்சதிகார ஆட்சி நடத்திய பழக்கப்பட்டவர் எத்தனை நாளைக்கு கூட்டணி சமையல் நடத்த போகிறாரு தெரியல. கூட்டணி குடும்பம் எத்தனை நாளைக்கு நடக்கும்னு சொல்ல முடியாது. அது காங்கிரஸ் கட்சியை தீர்மானிச்சிருக்காங்க. நான் போய் அதில் போய் ரைட்டு தப்புன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. காங்கிரஸ் கட்சியோட உரிமை. அவர் தேர்ந்தெடுத்தவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, ராகுல் காந்தி ராஜினாமா பண்ணார். சரி, அவங்க ஒரு வேட்பாளர், அந்த இடத்த அவங்க வேட்பாளர் அவங்க தான் போட முடியும். ஸோ அதை கேரளாவில் இருக்கிற LDF இடதுசாரி ஜனநாயக கூட்டணி எப்படி சந்திக்க போகுதுங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வரவேற்கிறேன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சியில் ஒருத்தர் வேட்பாளராக போட்டதை நாங்கள் வரவேற்கிறோன்னா, எதிர்கட்சியில் ஒருத்தர் வேட்பாளராக போட்டோம் நாங்கள் வரவேற்கிறோம், அப்புறம் நாங்கள் தேர்தலில் ஏன் நிற்கணும்? ஆமாம், அது முழுக்க முழுக்க ஒரு மோசடியானது. அதாவது 2 இருக்குது அதில். ஒன்று, இடைத்தேர்தலை சந்திக்கிற திராணியோ தைரியமோ அதிமுகவுக்கு இல்லை என்பது ஒன்று ஆயிடுச்சு. ஏன்னா இதே எடப்பாடி தான் 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வேட்பாளரை 2 நாளைக்குள்ளே அறிவிப்போம் அப்படின்னு கோயம்புத்தூரில் சொன்னார். அப்போ 2 நாளில் வேட்பாளரை போட முடியாத நிலைமை ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அநேகமாக அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக இவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை போல தெரியுது. ஸோ ஆகவே அவங்க விரும்பலை, ஆகவே இவர் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கிட்டார். அது எதை பொறுத்து இருக்குன்னா, எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா, எடப்பாடி அதிமுக தேர்தலில் பங்கேற்கலை. போன தேர்தலில்
திமுக வேட்பாளருக்கும் இவங்களுக்கும் 9,000 ஓட்டு தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு அதிமுக ஓட்டை தக்க வைக்க போகிறாங்களா இல்லையாங்கிறத, அதாவது ஓட்டு போடாமல் புறக்கணிக்க போகிறாங்களா, அதை புறக்கணித்தா இவருடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒருவேளை ஓட்டு புறக்கணிக்கிறதுங்கிறத மாற்றி இவங்க வேறு அணிக்கு போட்டாங்கன்னா எடப்பாடி அதோட அவர் கட்சியே இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லைங்கிற முடிவு. எது நடக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.